ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். சிவவாக்கிய ரிஷபானந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கும்பம் பூரட்டாதி மீனம் பூரட்டாதியை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல கும்பம் பூரட்டாதியை பற்றி பார்த்துருவோம். ஸோ பூரட்டாதிக்கு 22ஆம் நட்சத்திரம் என்ன, பூரட்டாதி எப்படிப்பட்ட நட்சத்திரம், பூரட்டாதியில் பிறந்தவர்கள் எதன் ரீதியாக கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கலாம் நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வைநாசிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மேலே கார்டில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. உள்ளே போய் வைநாசிகம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா நம்ம எதை நோக்கி இந்த கண்டென்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஏற்கனவே கும்பராசி மண்டலத்தில் கர்ம நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்துருப்போம், அதுலேயும் பூரட்டாதி பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம கும்பம் பூரட்டாதி முதல்ல எடுத்துக்கோம். 1, 2, 3 பாதங்கள் கும்பம் பூரட்டாதியில் இருக்குது. பூரட்டாதி குருவோட நட்சத்திரம், கும்பம் சனியோட வீடு. கும்பம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ராசி மண்டலம். கும்பத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஸோ அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அதில் 3ஆம் நட்சத்திரம் இந்த பூரட்டாதி, குருவுடைய நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் துரத்துதல், பெண்ணின் மான மரியாதை, சொத்து போன்றவற்றை பாதிக்க செய்தவுடன் கருவுடன் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து வீட்டை விட்டு துரத்துவது, குழந்தை தாய் இருவரையும் கொல்வது, குழந்தை தாய் இருவரையும் கடுமையாக பேசி அவங்க போய் தண்ணீர் விழுந்து மரணம் அடைவது. கண்டிப்பாக ஜாதகரின் வம்சத்தில் ஒரு பெண் தண்ணீர் விழுந்து மரணமடைந்திருப்பார். நீங்கள் கும்பம் பூரட்டாதியாக இருந்தால் உங்கள் வீட்டில் விசாரிங்க, கண்டிப்பாக ஒருவர் தண்ணீர் விழுந்து மரணமடைந்திருப்பார். அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஊருக்குள்ளே கும்பம் பூரட்டாதி பல பேர் திருமணமாகாமல் கஷ்டப்படுறாங்க. பல பேர்த்துக்கு குழந்தை தாமதமாகிறது, திருமணத்துக்கு அப்புறம் பிரிந்து போகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் இதற்கு காரணம். உங்கள் முன்னோர்கள் செய்த பெண் சாபம், பெண்ணுக்கு செய்த துரோகம் அப்படிங்கிறது இது காரகம். அதுவாக நினைக்காம நீங்கள் ரிலீஸே ஆக முடியாது. இறைவனே பார்த்து சேர்ப்போ அப்படின்னு உங்களை மன்னிச்சு விடுற வரைக்கும் இயற்கை உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. அப்போது பெண்களை கடுமையாக பாதிப்புக்குள்ளாக்கி அந்த பெண்கள் கொடுக்குற சாபம் அப்படிங்கிறதா கும்பம் பூரட்டாதி. கடுமையான ஸ்திரீ சாபம் பெற்ற நட்சத்திரம். ஸோ கும்பம் பூரட்டாதியில் நிற்கக்கூடாத 2 கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சந்திரன். இப்போ நீங்கள் கும்பத்தில் பூரட்டாதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் அங்கே தான் இருக்கும். இன்னொரு கிரகம் இருக்குது, அது யார் அப்படின்னா அவர்தான் குரு. ஏன்னா அது குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி. அப்போது குரு அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக நன்மை செய்ய மாட்டார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்திரீ சாபம் பெற்ற நட்சத்திரம் கும்பம் பூரட்டாதி மட்டும்தான், மீனம் பூரட்டாதி இல்லை. 4ஆம் பாதம் கிடையாது, முதல் 3 பாதங்கள் மட்டும்தான். ஸோ மிக கடுமையான பாதிப்பு. இன்னொன்று, கும்பம் பூரட்டாதியில் எந்த கிரகம் இருந்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதில் குறிப்பாக பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். என்னென்னா பூரட்டாதியில் பிறந்தவர்கள் மேக்சிமம் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் பண்ணிட முடியும், நம்ம செஞ்சுருவோம், ரொம்ப அசால்ட்டாக வாழ்க்கையை எடுத்துக்குவாங்க. பின்னாடி கஷ்டப்படும் பொழுது தான் வாழ்க்கையில் இவ்வளோ காலத்தை வீண் பண்ணிட்டோமே அப்படிங்கிற விஷயம். நீங்கள் வயதில் வேர்வை சிந்துனா வயதாகும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கலாம். வயதில் சொகுசாக இருந்துட்டிங்கன்னா வயதானதுக்கு அப்புறம் உங்களை அது சிரமப்படுத்தும். இயற்கை உங்களை விடவே விடாது. அதனால் நீங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து விடுங்கள். ஏன்னா கொஞ்சம் அசால்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம், இந்த பெண் சாபம் இருக்கு இல்லையா, அந்த பெண் சாபத்தை நிவர்த்தி செய்யும் வரை இது உங்களை சாதாரணமாக விட்டு விடாது. இதுதான் விஷயம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 22ஆம் நட்சத்திரம் மூலம். அப்போ 22ஆம் நட்சத்திரம் மூலம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் பிரச்சனை வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம், உணவு ஜீரணமாகிறதுல பிரச்சனை ஏற்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மூலம் பௌத்திரம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூல நட்சத்திரம் 22ஆவது நட்சத்திரமாக வருகிறது. இந்த ஆசன வாயில் உங்களுக்கு ஏதாவது கட்டி கொப்பளம் அல்லது பிற்காலத்தில் அது கேன்சராக மாறுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லோருக்கும் இது வரும்னு சொல்ல முடியாது. மிக கடுமையான சாபம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த இடத்துல கேன்சர் வரும். இல்லை அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம் வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக இயற்கை உங்களுக்கு அதை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அதிலேருந்து அந்த பூரட்டாதிக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை உங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அதே போல் மன ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எதிர்பாராமல் வண்டியிலேருந்து கீழே விழுந்துடுறது, எதிர்பாராமல் பாத்ரூமில் வலிக்கு விழுவது, எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறது, வாழ்க்கையே ஆக்சிடெண்ட் மாதிரி மாறுறது.
ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்து திடீர்னு ஒரே அடியில் வாழ்க்கை அப்படி கீழ் நோக்கி வந்துடுறது, நல்லா போயிட்டுருக்கிறது அப்படியே டக்குன்னு அப்படியே சேஞ்ச் ஆகிடுறது. நீங்கள் ஒரு பென்ஸ் காரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, எவ்வளோக்கு போகும்? எவ்வளோ லட்சம் கொடுத்து கார் வாங்கினாலும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கிருச்சின்னு வச்சிங்களேன், அதோட மதிப்புங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். அந்த மாதிரி தான் நம்மளும், நம்ம வாழ்க்கை அப்படி ஆக்சிடெண்ட் மாதிரி மாறிடுச்சின்னு வச்சுங்களேன், அதன் பிறகு நாமே நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டுருவோம். நாமே நம்ம மன அளவில் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு நம்ம செயல்பாடுகளை நாமளே குறைச்சிக்குவோம். பின்னாடி பல நல்ல வாய்ப்புகள் வந்தால் கூட அதை நம்மளால் பயன்படுத்த முடியாமல் போகும். அதனால் நீங்கள் பூரட்டாதியில் பிறந்திருந்தால், கும்பம் பூரட்டாதியில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கர்ம நட்சத்திரத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும். அதே போல் 22ஆவது நட்சத்திரம் மூலத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும். மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது கேது உங்களுக்கு எங்கே இருக்கிறாரோ அங்கே பிரச்சனையை ஏற்படுத்துவார். தாய் வழி மூதாதையர்கள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார். தாய் வழி உறவுகள் மூலியமாக பிரச்சனை ஏற்படுத்துவார். பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக தாய் வழி உறவுகளோட பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக பிரச்சனை இருந்தே தீரும் இல்லையா? தாய் வழி சொத்துக்கள், தாயார் மூலியமாக, தாயார் உடன் பிறந்தவர்கள் நிச்சயமாக பிரச்சனை ஏற்படுத்துவார்கள். வம்பு வழக்கு பிரச்சனை, சண்டை, கோர்ட்டு கேஸு ஏதாவது ஒன்று நடந்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. தாயார் வழி உறவுகளுடன் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டும். அதாவது அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அவங்களுடைய பசங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல விஷயம் அல்ல. அஸ்வினி அதாவது கண்டிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நான் மூல நட்சத்திரத்திலே சொல்லியிருக்கேன் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு. பூரட்டாதிக்கு மூலத்துக்கு செட் ஆகாது, அவ்வளோதான். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள திருமணம் பண்ணக்கூடாது. அதே போல் அஸ்வினி, மகம் இது ரெண்டுமே உங்களுக்கு 50% பிரச்சனையை ஏற்படுத்தும். உங்களுக்கு மூலம் மட்டும் 100% பிரச்சனையை ஏற்படுத்தும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு நீங்கள் வியாபார தொடர்பு வைத்துக்கொள்வது, சீட்டு போடுறது, பணம் கொடுக்கறது, வாங்கிறது, இதை எதை பண்ணாலும் பிரச்சனை தான் அங்கே வரும். இந்த கேதுவுடைய ஆற்றல் பெற்ற நபர்களிடம் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த பூரட்டாதிக்கு உண்டான சாபத்தையே நிவர்த்தி பண்ணிக்கிங்க. ரொம்ப பேர்த்துக்கு பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அது காரணம் என்னென்னா, முன்னோர்கள் செய்த தவறுகளுக்கு இவர்கள் சரியாக திதி தர்ப்பண காரியங்கள் செய்திருக்க மாட்டாங்க. நம்மளால திதி கொடுக்கறனாலே ராமேஸ்வரம்னு எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ வீட்டில் திதி கொடுங்கன்னு சொல்லி உங்களை ரொம்ப தப்பாக கைட் பண்ணுறாங்க நம்ம ஜோதிடர்கள். அப்படியெல்லாம் கிடையாது. ராமேஸ்வரம் திதி கொடுப்பதற்கான இடம் அல்ல. அதை திதி கொடுக்குறான இடமே கிடையாது. வீட்டில் திதி கொடுப்பது மிகப்பெரிய பாவம். உங்கள் தலையில் நீங்களே மண்ணெல்லி போட்டுக்கிறதுக்கு சமம். வீட்டில் திதி கொடுப்பது பாவம். ராமேஸ்வரம் திதி கொடுப்பதற்கான இடம் அல்ல. உண்மையிலே நீங்கள் திதி கொடுப்பதற்கான இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் இடத்த சொல்கிறேன், போய் திதி கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். ஏன் நான் நிறைய விஷயங்களை இதில் என்னால் பகிர்ந்துக்க முடியலன்னா, ஒவ்வொரு ஜோதிடரும் இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எனக்கு இதில் ஒரு சிரமம் இருக்கு இல்லையா? நான் இவ்வளோ விஷயங்கள் என் குருநாட்ட கற்றுருக்கேன், இவ்வளோ விஷயங்களை நான் வெளியில் சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையாங்கிறத உட்காந்து யோசனை நிற்பாருங்க. ஸோ அது உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போய் உங்கள் முன்னோர்களுக்கு சரியாக திதி தர்ப்பண காரியங்கள் எங்கே செய்தால் சரியோ அங்கே செய்யுங்க. ஒரு விஷயத்தை இங்கே பண்ணால் கரெக்டாக அங்கே தான் பண்ண முடியும். நீங்கள் முதுமலை காட்டில் போய் யானையை பார்க்க முடியும்னா முதுமலைக்கு தான் போகணும். புலி இருக்கிற இடத்துக்கு போனால் தான் புலி பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு புலி பொம்மையை வச்சுட்டு இதை புலின்னு நினச்சிக்கிட்டு நான் பண்ணிடுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. எங்கே போய் எதை செய்ய வேண்டுமோ அங்கு தான் அதை செய்ய வேண்டும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இருக்குது. இடம், பொருள், ஏவல் தெரிந்து கொள்ளுங்கள். அதன் மூலியமாக வாழ்க்கையை ரன் பண்ணுங்கள். இதான் விஷயம். அப்போது மீனம் பூரட்டாதிக்கு இப்படியெல்லாம் பாதிப்பு இல்லையா அப்படின்னா, மீனம் பூரட்டாதிக்கும் திருமண தாமதம் ஏற்படும். ஆனால் அது பெண் சாபத்தால் அல்ல, 22ஆவது நட்சத்திரத்தால். கேது கண்டிப்பாக அவங்கள எங்கேயாவது திருமண ஸ்தானத்தில் கண்ட்ரோல் பண்ணிடும். கேது ஞானம். ஏன்னா முதற்கடவுள் விநாயகர், முதல் நட்சத்திரம் அஸ்வினி. விநாயகரை வணங்கிட்டு தான் மற்ற எல்லாமே. அப்போ அஸ்வினியே முதல் நட்சத்திரம், கேது தான் முதல்ல. கேதுவுடைய நட்சத்திரம் ஃபஸ்ட்டு நட்சத்திரம், அதனால தான் விநாயகர். அப்போது கேது கண்டிப்பாக எங்கேயாவது பிரச்சனைக்கு வந்தே தீர்வார். கண்டிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பம் பூரட்டாதியோ மீனம் பூரட்டாதியோ திருமணம் தாமதமாகும். இல்லைன்னா திருமணத்துக்கு பின்பு குழந்தை தாமதமாகும். இல்லைனா கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ மாட்டார்கள். கண்டிப்பாக ஏதேனும் பிரிவு வரும். இதை ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம். ரெடி பண்ணுறதுனா அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது. ஸோ இதில் ஸ்க்ரீனில் எனக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன். திருப்பூரில் என்னோடய அலுவலகம் இருக்கிறது. ஸோ நீங்கள் நேரில் பார்க்குறதுனாலும் திருப்பூரில் பார்க்கலாம்.
ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதே போல் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்குரிய கட்டணத்தை இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஜாதகம் வந்துவிடும். உங்களுக்கு யாகம், ஹோமம், பரிகாரம் அப்படி நான் செலவெல்லாம் வைக்க மாட்டேன். போய் அங்கே போய் 50,000க்கு செலவு பண்ணுங்கள், இங்கே போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுங்கலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எளிமையாக நீங்கள் எப்படி ஜெயிக்கிறது அதுக்கு உண்டான விஷயத்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். இயற்கை உங்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என நினைக்கிறதோ அப்படி காப்பாற்றுவதற்குண்டான விஷயத்தை நான் உங்களுக்கு செய்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இதனால் பூரட்டாதியில் பாதிக்கப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள். இந்த பூரட்டாதி குருவோடைய நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். குரு கண்டிப்பாக பூரட்டாதியில் நிற்கக்கூடாது. அது வந்து சனி பகவானுடைய வீடு. இப்போ சனி பகவான் மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். கும்பத்திலலாம் இப்போ சனி இருக்கிறார். அப்போ பூரட்டாதியை கடக்கும்போது பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மிக கடுமையான பிரச்சனையை ஏற்படுத்துவார் சனி. 7.5 சனியாக பிரச்சனை ஏற்படுத்துவார். ஏன்னா ஏற்கனவே சந்திரன் அங்கே தானே இருக்குது. அப்போ சனியும் சந்திரனும் சந்திச்சுக்கிட்டால் பிரச்சனை ஏற்படுத்துமே. அப்படிலாம் இல்லை. நான் இதை சதயத்துக்கு சொல்லியிருக்க மாட்டேன், அவிட்டத்துக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா பூரட்டாதி கர்ம நட்சத்திரம், கடுமையான பெண் சாபம் உங்களுக்கு இருக்குது. அந்த இடத்த சனி பகவான் கடக்கும்போது அவர் தான் நீதிமான், சமமான பிளானட், அவர் நியூட்ரல், தர்ம தேவதை, கர்ம காரகன் சனி பகவான். அப்படி கடக்கும் பொழுது உங்கள் முன்னோர்கள் என்ன தவறு செஞ்சாங்களோ அதுக்கான தண்டனை கொடுக்கறது சனியோட வேலை. அவ்வளோதான். அவரோட வேலை வந்து நீதிமான், அவ்வளோதான். நீதியரசர் அவர். அதனால தான் துளாராசிக்கு தராசு கொடுத்துருக்காங்க. ஏன்? அங்கே தான் அவர் உச்சமாவார். அதான் விஷயம். அதனால் நீதிமான் நீதிபதி உட்காந்து தீர்ப்பு சொல்லும்போது எப்படி சொல்லுவார்? இன்றைக்கெல்லாம் காசு வாங்கிட்டு சொல்கிறாங்கன்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரிஜினலாக உண்மையான நீதிமான்கள் எப்படி தீர்ப்பு சொல்லுவாங்கன்னா 2 பக்கம் ஆராய்ந்து சரியான இடத்துல தண்டனை கொடுப்பாங்க. இயற்கை உங்களை சரியாக ஆராய்ந்து உங்கள் முன்னோர்கள் செய்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனையை கொடுக்கும். இதான் விஷயம். அப்போது அவர் வந்து தண்டனை கொடுப்பதற்குள், இப்போ கும்பத்தில் தான் போயிட்டுருக்கார், அவர் பூரட்டாதிக்கு வந்து உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்குள் நீங்கள் இதை சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக 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 பலமாக இருக்கும். நாம் உத்திரட்டாய நட்சத்திரத்தை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். மீனராசி உத்திரட்டாய நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது இதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவாக எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவை நாங்கள் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலோ இல்லை உங்களுக்கு முக்கியமான சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.